அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 6. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறோம். அருமையானவர்களே, வருடத்தினுடைய இறுதி மாதத்தில் வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்மஸை எதிர்பார்த்து நம்மை ஆயத்தப்படுகிற இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருக்கு கிறிஸ்மஸ் காலங்களிலே கொடுக்கிற அந்த வெகுமதியை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அருமையானவர்களே, பழைய காலத்திலே ஒரு பழமொழி உண்டு. மதிப்பு நிறைந்த வெகுமதி என்னவென்றால் நாமே நம்மை மக்களுக்கு கொடுப்பதுதான் என்பதுதான் பழைய ஒரு பழமொழி ஆகும். இதைத்தான் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தரும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கிறிஸ்மஸ் காலத்தை என்றும் லெந்து காலம் என்றும் திருச்சபை மக்கள் பிரிக்கிறார்கள். லெந்து காலத்திலே அநேகர் தங்களை தாழ்த்தி உடலை வருத்தி மனம் திரும்புவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே கிறிஸ்மஸ் காலமும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அருமையான காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த கிழக்கிலிருந்து வந்த அந்த அருமையான சாஸ்திரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் அதே வெள்ளை போளத்தையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே தெய்வத்திற்கு ஆண்டவருக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். அநேக நாட்களிலே மிஷனரிகள் கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் நாம் ஆண்டவருக்கு எவைகளை கொடுக்க வேண்டும்? மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆடுகளை கொடுக்கலாமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணெயை கொடுக்கலாமா என்று சொல்லி பல கேள்விகளை அந்த மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை கூர்ந்து கவனித்தால் நீங்கள் கண்டுகொள்ளலாம். அருமையானுள்ளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறார், எவைகளை கேட்கிறார்? அந்த கேட்கிற காரியத்தை மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 நாம் காண முடிகிறது. அந்த வசனத்தில் உள்ள 3 காரியங்களை நாம் செய்வோமானால் அவைகளே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற நல்ல வெகுமதிகளாக காணப்படுகிறது. பொருளை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம். ஆனால் சில சமயத்திலே கட்டடங்களை கூட கட்டி கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கென்று 3 காரியங்களை கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 நாம் காண முடிகிறது. முதலாவதாக நியாயம் செய்ய வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். பூமியிலே நியாயம் செய்வது மிகவும் குறைந்து விட்டது. நியாயத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காண்பதும் அரிதாக போய்விட்டது. பெரும்பான்மையான மக்கள் அநீதிக்கு அவர்கள் ஒத்தாசையாக நிற்கிறார்கள்.
நீதிக்காக நிற்பவர்கள் ஒரு சிலராக காணப்படுகிறார்கள். பழைய காலங்களிலே அநீதி உள்ள மக்களை விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் நீதி உள்ள மக்களை அதிகமாக பெரும்பான்மையான மக்களாக காணலாம். ஆனால் இங்கே பாருங்கள், உலகத்திலே இப்படிப்பட்ட நாம் வாழுகிற காலங்களிலே அநீதி அதிகமாக பெருகியிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 அவர் என்ன சொல்கிறார் என்றால், நியாயம் செய் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிறோமா? அநேக சபைகளிலே நியாயத்தை புரட்டுகிறோம். நியாயத்தை நாம் அநியாயமாக கருதுகிறோம். அநியாயத்தை நாம் கண்டுகொண்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் கண்களை மூடிக்கொள்கிறோம், காதுகளை அடைத்து கொள்கிறோம், வாயை நாம் மூடிக்கொள்கிற அந்த நிலையிலே வாழ்ந்து விடுகிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நியாயம் எது அநியாயம் எது என்று சொல்லி வித்தியாசம் தெரியாத அளவிற்கு உலகத்திலே மலிந்து அது காணப்படுகிறது. ஆகவே உலகத்திலே நியாயம் செய்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர்தான். அவர்தான் நியாயம் செய்கிறவர். அவர்தான் வல்லமையான தேவன். அவரிடத்திலே பிழை என்று ஒன்றுமில்லை. அவரிடத்திலே ஒரு நாள் குறை என்று ஒன்றுமில்லை. அவர் நியாயத்துக்காக நிற்கிறவர், நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறவர். நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூமியிலே மாத்திரமல்ல மனிதர்கள் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய உறவுகளிலே நியாயம் உண்டா? நம்முடைய வியாபாரம் அல்லது தொழிலிலே நியாயம் உண்டா? நமது ஊழியங்களிலே நியாயம் உண்டா? நமது பணத்தை கையாளுகிற அந்த காரியத்திலே நியாயம் உண்டா? நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கையாளுவதிலே நியாயம் உண்டா? நம்முடைய தாளந்துகள், வரங்கள் அல்லது வல்லமைகளை பயன்படுத்துவதிலே நியாயம் நீதியை செய்கிறோமா? நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் நியாயமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? மனிதர்களை மதிப்பிடுவதிலும் மனிதர்களை நியாயம் தீர்ப்பதிலும் நாம் நியாயத்தோடு காணப்படுகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நியாயமாய் வாழ்வதே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டாக காணப்படுகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கென்று அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுகிறார். நியாயம் செய்யுங்கள், அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வெகுமதியாக பரிசாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, அந்த மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 காணப்படுகிற இரண்டாவது குறிப்பு என்ன? இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இது ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற இரண்டாவது வெகுமதி அல்லது ஒரு பரிசாக காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 வாசித்து பாருங்கள். அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இரக்கமானது இன்றைக்கு வர வர மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே காணப்படுகிறது. நாம் இரக்கத்தை விதைத்தால் இரக்கத்தை நாம் அறுப்போம். கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 7 சொல்கிறது, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு குடும்பங்களை பாருங்கள். பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் பயப்படுகிறார்கள், பிள்ளைகளை கண்டு பெற்றோர் பயப்படுகிறார்கள். அங்கே செய்தி தாள்களை வாசித்து பாருங்கள். பெற்றோர்களை கொலை செய்த பிள்ளைகள், பிள்ளைகளை கொலை செய்த பெற்றோர்களை குறித்த செய்திகளை அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? இரக்கமானது வர வர மலிந்து அது தாழ்ந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் இரக்கம் இல்லாமல் நம்மை புண்படுத்தும் பொழுது அந்த வேதனையை நாம் அனுபவித்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்தார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் என்று வேண்டிக் கொண்டார். குஷ்டரோகிகள் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஐயோ தீட்டு தீட்டு என்று கதற வேண்டும். அவர்களை யாரும் தொட முடியாது, அவர்கள் குடும்பத்தோடு வாழ முடியாது, அதே பட்டணத்திலே ஜீவிக்க முடியாது, ஆராதனை ஸ்தலங்களுக்கு செல்ல முடியாது, பட்டணத்து வெளியே தான் குடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வருகிறார். வந்தபோது ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அவனை தொட்டு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மனதுருக்கம் நிறைந்த அந்த இரக்க நிறைந்தவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரை போல இரக்கத்தினால் ஆளப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே இரக்க வேண்டும்,
நம்முடைய செயல்களிலே இறக்க வேண்டும், நம்முடைய மதிப்பீடுகளிலே இறக்க வேண்டும். இந்த இரக்கம் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதனை கர்த்தர் சுகப்படுத்தியதை மார்க் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 45 வசனங்களில் நாம் காணலாம். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்திலே 5 6 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த ஸ்திரியானவள் அவள் தனியாக அவள் தண்ணீர் மொள்ள வருகிறாள். காரணம் என்ன? அவள் சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி. ஆண்டவர் அவளோடு கூட உரையாடுகிறார். ஆண்டவர் அவளோடு உரையாடும் போது உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அப்போது அவளுக்கு ஏற்கனவே அவள் எத்தனை புருஷர்களை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். ஆகவே அருமையானவர்களே, அவளுடைய உறவு விஷயத்திலே, ஒழுக்க விஷயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டது. அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த பெண்ணுடைய நிலையை அவர் அறிந்த தெய்வமாக இருந்தாலும் அவளோடு இரக்கத்தோடு பேசுகிறார். அந்த பெண்மணி பாவம் நிறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட அவளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆன்மீகத்தை குறித்த ஒரு தேடல், ஆன்மீக அறிவு இருந்ததை நாம் காண முடிகிறது. முதலாவது யூதன் என்று ஆண்டவரை அழைத்தாள், பின்பு அவரை தீர்க்கன் என்று அழைத்தார், பின்பு அவரை மேசியா என்று இரட்சகர் என்கிற பொருளிலே அழைத்தாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சமாரிய பெண்ணிடத்திலே ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அவளோடு பேசியதின் விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண்ணும் ஆண்டவரை அறிந்து கொண்டாள். அவள் மூலமாக இந்த முழு கிராமமும் ஆண்டவரை அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே நம்முடைய ஊழிய முறைகளிலும் மக்களோடு உரையாடும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே 37வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த திருமறை பகுதியிலே நல்ல சமாரியனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல சமாரியன் அந்த ஓமையை பார்ப்பீர்களானால் காயப்பட்ட மனிதனை கண்டு இரக்கம் பாராட்டி அவன் காயங்களை கட்டி அதே தன்னுடைய வாகனத்தில் சுமந்து கொண்டு சத்திரத்தில் சேர்த்து அவனுக்காக பிணைப்படுகிறதை காண முடிகிறது. இந்த ஓமையை சொன்ன ஆண்டவர் இந்த மனிதனுக்கு யார் அயலான் என்று சொல்லும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? இரக்கம் செய்தவனே அயலான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இரக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற முதல் வெகுமதி என்ன? நியாய செய்ய வேண்டும், நியாயத்தின் வழியிலே வாழ வேண்டும். இரண்டாவது வெகுமதி என்ன? இரக்கத்திலே வளர வேண்டும், இரக்கத்தின் பாத்திரமாய் மாற வேண்டும், இரக்கத்தை மக்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். மான்களுக்கு பிறப்பது மான் குட்டியாகத்தானே இருக்கக்கூடும். ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராய் இருந்தால் அவரால் பிறப்பிக்கப்பட்ட அவராய் ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் எவ்வளவு அந்த இரக்கம் அவசியம். மூன்றாவதாக இந்த மீக 6ஆம் அதிகாரத்திலே அந்த 8வது வாக்கியம் என்ன சொல்கிறது? நாம் ஆண்டவருக்கு தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையிலே தாழ்மை அதிகமாய் காணப்பட்டது. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனம் வரை வாசித்து பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சுவாபம் தாழ்மையின் சுவாபம். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்திலே தாழ்மை எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களை அவர் கனம் பண்ணுகிறார், அவர் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நேபுகாத் நேச்சர் நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான். அவனுடைய நிலைமை நன்றாக தெரியும். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய திறமையை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ நம்முடைய வலிமையை குறித்தோ பெருமையாய் பேசாதபடி தெய்வத்துக்கு முன்பாக தெய்வத்தின் அந்த கிருபையினாலே
வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே முரட்டாட்டங்கள், அதே சமயத்தில் பெருமையான செயல்கள், பெருமையான பார்வைகள், பெருமையான பேச்சுகள், பெருமையான உரையாடல்கள், பெருமையான நடக்கைகளை நாம் பார்க்கிறோம். அருமையானுள்ளே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நாம் இழந்து போன அந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவருக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடப்பதே அவருக்கு நாம் கொடுக்கிற வெகுமதியாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் காலத்திலே பலருக்கு நாம் வெகுமதியை கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற வெகுமதி என்ன? ஒன்று, நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்திலே வளர வேண்டும். மூன்றாவதாக, நாம் தாழ்மையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 10-14 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் ஒரு ஓமையை சொல்கிறார். 2 பேர் தேவாலயத்தில் சொல்கிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் யார்? பக்திக்குரியவன், பக்திக்குரிய அநேக பாரம்பரியங்களை செய்தவன், வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறவன், ஒழுங்காக தசமபாகம் செலுத்துகிறவன், வெளிப்படையான அநேக தவறுகளையோ கரைகளையோ அவன் செய்யாதவன். அந்த மனிதனும் போகிறான். ஆயக்காரன் போகிறான். இவன் பாவியாக கருதப்பட்டவன், மக்களாலே ஒதுக்கப்பட்டவன். இந்த பரிசேயன் சொல்கிறான், ஆண்டவரே, வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், இதோ ஒழுங்காக நான் தசமபாகம் கொடுக்கிறேன், பின்னாலே இருக்கிற ஆயக்காரனை போல இராததினால் உம்மை தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவன் தனக்குள் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆயக்காரனும் அப்படி ஜெபிக்கவில்லை. ஆண்டவருக்கு முன்பாக தன் வெறுமையை உணர்ந்து, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னார். அந்த ஓமையினுடைய இறுதியிலே ஆண்டவர் சொல்கிறார், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். ஆயக்காரன் பாவியாக அல்ல, நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றார். அருமையானுள்ளே, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி, அந்த பரிசு என்னவென்றால், முதலாவது நியாயமாய் நடந்து கொள்ளுங்கள், 2வது இரக்கத்திலே வளருங்கள், 3ஆவதாக தேவனுக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையாயிருந்தால் உண்மையாகவே மனிதர்களுக்கு முன்பாகவும் நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்வீர்கள். ஆகவே இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா என்பதை சோதித்து மறுமதிப்பீடு செய்து ஆண்டவர் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நான் நியாயமாய் வாழ்வேன், இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே இரக்கத்திலே வளர்வேன், இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வேன் என்று இந்த 3 தீர்மானங்கள் செய்வீர்கள் என்றால் உண்மையாகவே இந்த கிறிஸ்மஸ் ஆனது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆகவும் அதே சமயத்திலே ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் ஆகவும் மாறும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்திலே நாங்கள் அநேகருக்கு வெகுமதிகளை கொடுக்கிறது உண்டு. ஆனால் எங்கள் வாழ்விலே உமக்கு வெகுமதிகளை கொடுக்க எங்களை தூண்டுகிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8 நாங்கள் 3 வெகுமதிகளை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் திரு வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். நியாயத்தோடு நாங்கள் வாழவும், இரக்கத்திலே வளரவும், தாழ்மையாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். இந்த 3 தீர்மானங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றி அதை எங்கள் ஆண்டவருக்கு அன்பளிப்பாக, ஈவுகளாக, ஒருவேளை நன்கொடையாக, வெகுமதிகளாக கொடுக்க எங்களை ஏவியர்களும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.